Today headlines. விஜயின் கட்சியிலிருந்து நாமலுக்கு எச்சரிக்கை. ஜனாதிபதி விடுத்துள்ள எச்சரிக்கை, கடுமையாகும் சட்டம், சிக்கப் போகும் பலர். புத்தாண்டில் தென்னிலங்கையில் நடந்த பயங்கரம். கிராம உத்தியோகத்தர்கள் மீது தொடரும் தாக்குதல். புத்தாண்டு வழிபாட்டில் ஈடுபட்ட ஜனாதிபதி. கிண்ணியாவில் அதிரடி நடவடிக்கை, போலீஸ் பரிசோதகர் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் பயணத்துக்கு அண்மையில் வாழ்த்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த கட்சியிலிருந்து இதற்கு கடுமையான பதில் கொடுக்கப்பட்டுள்ளதுடன் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இலங்கையை குட்டிச்சுவராக்கிய ஒரு குடும்பத்தின் கொடுங்கோல் ஆட்சியின் உறுப்பினர் ஒருவர் எமது தலைவரை பற்றி பேசுவதை வன்மையாக கண்டிப்பதாக அக்கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழின படுகொலைக்கு காரணமானவர்கள் தமிழர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்க துடிக்கும் ஒரு தலைவரை பற்றி பேசுவதை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் எவரேனும் வரி ஏய்ப்பு செய்தால் அவருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எச்சரித்துள்ளார். யாராவது வரி ஏய்ப்பு செய்தால் அவர்களின் பதவியை பொருட்படுத்தாமல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். உள்நாட்டு இறைவரை திணைக்களத்துக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை ஆய்வு செய்த போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையில் வாகன இறக்குமதியை நிறுத்தவே முடியாது என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். டிட்வா சூறாவளியின் பின்னர் வாகன இறக்குமதி நிறுத்தப்பட்டதாகவும் அந்த பணம் பேரிடருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் எனவும் சிலர் கூறுகின்றனர். வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கும் பேரிடர் நிவாரணம் வழங்குவதற்கும் பணம் இருப்பதால் வாகன இறக்குமதியை நிறுத்த முடியாது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அம்பலாந்தோட்டையில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த 2 போலீஸ் அதிகாரிகள் மீது காரில் வந்த ஒரு குழுவினர் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் மேலும் ஒருவர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் புத்தாண்டு தினமான இன்று அதிகாலை 2:45 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பணியில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் சந்தேகத்துக்கிடமான காரை நிறுத்துமாறு சமிக்சை செய்திருந்தாலும் ஓட்டுநர் போலீசாரின் உத்தரவை புறக்கணித்து முன்னோக்கி ஓட்டிச் சென்றதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் கடமையாற்றும் கிராம உத்தியோகத்தர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகின்றமையை கண்டித்து நேற்று காலை முசலி பிரதேச செயலகத்துக்கு முன் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கிராம அலுவலகர் ஒருவர் தாக்கப்பட்ட நிலையில் சிலாபுத்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் தாக்கியவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இந்த நிலையில் முசலி பிரதேச கிராம அலுவலர்கள் ஒன்றிணைந்து முசலி பிரதேச செயலகத்துக்கு முன் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதோடு கிராம அலுவலரை தாக்கியவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். புத்தாண்டை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகைக்கு இன்று காலை விஜயம் செய்து வழிபாட்டில் ஈடுபட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மல்வத்து மற்றும் அஸ்கரிய மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசிர் பெற்றார். இன்று காலை வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகைக்கு சென்ற ஜனாதிபதி தலதா மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற மத வழிபாடுகளில் பங்கேற்றதோடு புத்தாண்டை முன்னிட்டு தலதா மாளிகையை தரிசிக்க வந்த மக்களுடன் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டிருந்தார். கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் இலஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். கிண்ணியா பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முறைப்பாட்டாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்களை கைது செய்துள்ள நிலையில் ஏனைய சந்தேக நபர்களையும் கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக இலஞ்சமாக 10,000 ரூபாயை கோரி அதனை வேறொருவர் ஊடாக பெற்றுக்கொள்ள முயன்ற போதே குறித்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார்.